கனடாவில் வசித்து வரும் 100 புலம்பெயர் இலங்கையர்கள் இலங்கையில் முதலிடுவதற்கும் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாணத்தின் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பலர் தற்போது முன் வந்துள்ளனர். நாம் ஆட்சிக்கு வர முன்னர் எம்மால் நாடு திவாலடையும் என்று பலரும் கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று நாடு நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. உலக நாடுகள் பலவும் எம்முடன் உரையாடுகின்றன. சர்வதேச வர்த்தகம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாகவே கனடியர்கள் வர்த்தகத்தில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 100 புலம்பெயர் இலங்கையர்கள் இலங்கையில் முதலிடுவதற்கும் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கும் அனுமதி கோரியிருக்கிறார்கள். அவர்களுக்கான அனுமதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இவை இங்கிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கும் புலம்பெயர் தமிழர்களுடைய முதலீடுகள் அதிகரிப்பதற்கும் வழிகோலுவதாக இருக்கின்றது. குறிப்பாக முன்னைய நாட்களிலே வடக்கு கிழக்கு பகுதிகளில் பாரிய முதலீடுகளை செய்வதற்கு புலம்பெயர் தமிழர்கள் முன்வந்திருந்த போதும் முன்னைய அரசாங்கங்கள் அதுக்குரிய அனுமதியை வழங்காது இழுத்தடித்திருந்தது. இதனால் பலர் திரும்பி சென்றார்கள். சிலர் முதலீடுகளை செய்வதிலிருந்து பின்வாங்கினார்கள். இவ்வாறு அந்த முதலீடுகள் எல்லாம் குழப்பப்பட்டு வந்தது. இந்நிலையில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அதற்குரிய வாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றது. இந்நிலையில் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பும் நோக்கில் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் தமிழ் வர்த்தகர்கள் சமூக ஆர்வலர்களால் எதிர்காலத்துக்காக ஒன்றிணைவோம் எனும் நோக்கில் சமூக கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மூத்த ஊடகவியலாளர் குகநாதன் தலைமையில் நடைபெற்ற அங்குராப்பன நிகழ்வில் சுவிஸ் நாட்டில் உள்ள தமிழ் வர்த்தகர்களும் சமூக ஆர்வலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது வடக்கு கிழக்கு பகுதிகளில் முதலீடுகளை மேற்கொள்ள, மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தல், சுவிஸ் அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெறல் போன்ற பல்வேறு விடயங்களும் ஆராயப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலிருந்து சமூக ஆர்வலர் செல்வின் சூம் தொழில்நுட்பம் ஊடாக இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளையும் அரசியல் நிலைமைகளையும் எடுத்துரைத்திருந்தார். குறித்த சிவில் சமூக கட்டமைப்பினுடைய தலைவராக இளையதம்பி சிறிதாஸ், செயலாளராக ராசமாணிக்கம் ரவீந்திரன், மேலும் பல நிர்வாக குழு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போசகராக ஊடகவியலாளர் ஞானசுந்தரம் குகநாதன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். எதிர்வரும் நாட்களில் சுவிஸில் இருந்தும் பல முதலீடுகள் இலங்கையில் மேற்கொள்ளப்படலாம். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அந்த முதலீடுகள் அமையப்பெறலாம் என்ற ஒரு கருத்துக்கள் தற்போது நிலவி வருகின்றன. பல்வேறு இன்னல்களை சந்தித்த பிரதேசம், வறுமை கூடிய பிரதேசங்களில் ஒன்றாக இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த வகையில் இந்த நிலைமையில் இருந்து மக்களை மீட்டெடுத்து மக்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்ப அந்த தேவையை நிறைவு செய்கின்ற முன்னோடிகளாக இருப்பவர்கள் அரசத்துடைய சார்ந்த இந்த பிரதேசம் எடுத்துக்கொண்டால் மண் அகல் என்பது பூதகரமான ஒரு வேலையாக இருக்கின்றது. அது மாஃபியாவாக மாறி இருக்கின்றது. அதனால் அந்த மாஃபியாவுக்கு நிச்சயமாக நாங்கள் முடிவு கட்டியே ஆகுவோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறுகிறோம். அதே போன்ற மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கசிப்பு, கஞ்சா போன்ற பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் உங்களுக்கு உங்களுடைய அனுமதியின் கீழ் பார்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரதேசத்தில் புதிதாக மதுபான சாலைகள் வர வேண்டும் என்றால் வேறு யாரும் அல்ல, உங்களுடைய அனுமதி கொடுக்க வேண்டும் அல்லது அதுக்கு அந்த நிறுவனங்களுக்குரிய அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வடமாகாணத்திலேயே கூடுதலான இன்றைக்கு மதுபான சாலைகள் இருக்கின்ற இடமாக இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டமாக இருக்கின்றது. அதற்கு நீங்களும் மற்றவர்கள் பொறுத்து சொல்ல வேண்டும், அரசு அதிகாரிகள் பொறுத்து சொல்ல வேண்டும், அரசியல்வாதிகளும் பொறுத்து சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நீங்களும் பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தை குடியை கெடுக்கும் என்கின்றது போல அதை நாசமாக்குகின்ற பணிகளுக்கு நாங்களும் ஏதோ நேரடியாகவும் மறைமுகமோ நாங்களும் பங்காளிகளாக இருக்கின்றோம் என்பதை ஒரு குற்ற உணர்வோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவைகளை உடனடியாக நிறுத்த முடியாவிட்டால் கூட எதிர்பார்க்கும் காலங்களில் அவைகளை படிப்படியாக எப்படி நிறுத்துவது, அவைகளை அகற்ற முடியாத என்பதை தீர்மானிக்க வேண்டிய, அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு உங்களுக்கே இருக்கின்றது. அதனால் அந்த நடவடிக்கையும் எடுக்குங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான முழுமையான ஒத்துழைப்பு இந்த அரசாங்கத்தில் கிடைக்க. நாங்கள் முன்னைய அரசியல்வாதிகளை போன்று உங்களோடு வேறு டீல் பேசுவதற்கு வர மாட்டோம். மண் அகல்கின்ற டீல் பேசுகின்ற நடவடிக்கைகள் கிடையாது, அல்லது பார்க்காரர்களோடு எங்களுக்கு டீல் கிடையாது. அதனால் நாங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு கற்கின்றோம் என்றால் இது ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற காலம். அந்த புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது பழைய கசடுகள் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் கலைகளை பிடுங்கி எறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக இருக்கின்ற அரச துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கு
பெரிய பொறுப்பு கடப்பாடு இருக்கின்றது. அந்த கடப்பாட்டினை சரிவர செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களை மிக மிக வினயமாகவும் அன்பாகவும் கேட்கிறோம். ஏன் என்றால் உங்களுக்கு தெரியும், மற்ற அரசாங்கங்களை போன்று நாங்கள் இல்லை என்பது நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையில் செய்து காட்டியிருக்கிறோம். முந்தைய ஆட்சியாளர்கள் மிக சொகுசாக வாழ்ந்த நிலைமைகள் அல்லது கேபினட் அமைச்சர்கள் வேறு விதமான பல கோடிக்கணக்கான மக்களுடைய சொத்துக்களை வீண்படுத்தியும் கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்தில் தேர்தலை இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்பட்டது. சரியா? ரெண்டாவது, ஒரு சில மதுபான சாலைகள் அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழிச்சு உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுக்கான அனுமதியை கொடுத்தது யாரு கேட்ட ஒன்று மதுவரி திணைக்களம். அடுத்து அங்க இருக்கிற அந்தந்த பிரதேசங்களுக்கு டிஎஸ் ஊடாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படுது. அப்ப அவ்வாறான வழங்கப்படுகின்றதுன்னு கேன்சல் பண்ணுகின்ற பொழுது உண்மையிலே வருகின்ற பிரச்சனை அதுக்கு அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் இருந்த போதிலும் கூட நாங்களும் கூட நான் ஒப்பந்த இடத்துல சொல்றேன், கடந்த யாழ்ப்பாணத்துல பல இடங்களை நாங்கள் தற்காலிகமாக மூடப்பட்ட வச்சிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கை தான் பெருசும் இல்லை. என்கிட்ட மக்களுடைய போராட்டம், மக்களுடைய கவனிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுமாக இருந்தால் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த இதுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம். சரியா? ஒன்று அதனால வேண்டி அது ஒன்று. ஏன்னு கேட்டா அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குதானே, நீதி ஒழுங்கு முரண்டு ஒன்று இருக்குது. அதுகளை நாங்கள் உடச்சி கொண்டு எல்லாத்தையும் மீறி கொண்டு போகாது. ஒன்று. இரண்டாவது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் அபரிமிதமான பார்கள் இருக்குது. அப்ப அது சம்பந்தமாக அதுக்கு அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கின்றார்கள் என்பது வெளியிட வரும். சரி, என்கிட்ட பேருமில்ல. சிபாரிசு செய்தவர்கள் யாருக்குதா? சிபாரிசு செய்தவர்கள் அரசியல்வாதிகளூடாக தான் இதுக்கு பின்னுக்கால போயிருக்கு. அதனால அந்த சிபாரிசு செய்த பெயர்கள் காலத்தில் அது வேற கதை. இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே இவைகளை க்ளோஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். அதுக்கு இங்க இருக்கின்ற எம்பிமார்களுடைய இருக்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. அதே நேரத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனங்கள் மறுபடியும் ஏதாவது மேல் பரிசீலனை செய்ய முடியுமாங்கிறது நாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்த இயலாது, கோயில் இருந்த இயலாது, அல்லது முக்கியமான இடங்கள் இருந்த இயலாது. அப்படிப்பட்ட இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்துல கோயிலும் இருக்குது, பக்கத்துல பாடசாலையும் இருக்குது, இடையில பாரும் இருக்குது. அப்படி எப்படி நாங்க கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டதுங்கிறது பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படியா இருந்தா உண்மையிலே அதிகாரிகள் இதுக்கு பொறுப்பு சொல்லணும். அதனால அந்த மாதிரியான காரணங்களை வச்சு சரி நாங்க அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற சொல்ற விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டா, கடந்த காலங்கள்ல 10 தடவை 15 தடவைக்கு மேல குற்றவாளியாக காணப்பட்ட நீதிமன்றத்தாலையும் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட நபர்களுக்கே மறுபடியும் அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நில அளவு திணைக்களத்துக்கு அறிவிச்சிருக்கதாக சொல்றாங்க. அது சம்பந்தம் நம்பங்கிற ஒரு ஆமாம் சார். இதுல முதலாவது இந்த மதுபான சாலைகள் சம்பந்தமாக நாங்கள் இதுல தீர்மானம் இயற்றினாலும் எவ்வளவு தூரம் லீகலா பயன்படுத்த தெரியாது. என்னன்னா கோட கட்டியும் போல சார். இதுல நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு கமிட்டியை நியமித்து சர்வே டிபார்ட்மெண்ட் மற்ற இது தொடர்பான பிரதேச செயலாளர்களை முன்வாங்கி அந்தந்த மதுபான சாலைகளில் இருந்து அந்த நியமங்களுக்கு அமைவாக என்ன வழிபாட்டிடம் இருக்கா, பாடசாலை இருக்கா, பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு மதுபான சாலைக்கும் ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸைஸ் கமிஷனர்களுக்கு அது சம்பந்தமான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணினா தான் சார் ஏதாவது கேன்சல் பண்ண வேண்டிய. என்றால் நாங்கள் தனிய தீர்மானத்தோட போக அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமாக பத்திரம் டிஎஸ்எம்பியால இல்லைன்னு நாங்கள் இந்த என்ன செய்யணும் என்றால் திருவோணமலையிலிருந்து மண்ணெண்ணெய் அனுமதி பத்திரத்தை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போறது அல்லது மட்டக்களப்பு மண்ணப்பட்டியிலிருந்து கொண்டு போறது அனுமதி பத்திரத்தை எடுக்கிறாங்க. ஒரு நாளும் அங்கிருந்து யாழ்ப்பாணத்தை மண் அனுமதி பத்திரத்தை எடுத்து மண்ணை போட்டு போய்
நியாயமான விலைக்கு விற்கலாது. அந்த அனுமதி பத்திரத்தை எடுத்து போட்டு அந்த அனுமதி பத்திரம் பஸ்ஸில் இது ஒரு சும்மா வருகுது. அந்த அனுமதி பத்திரத்தை வச்சுக்கொண்டு இங்கே கள்ளமாமட்டம் வெட்டி ஈனை ரோட்டுக்கு ஏற்றி போட்டு கொண்டே யாழ்ப்பாணத்தில் விற்கிறது. எங்களுக்கு தேவை சார் இந்த ரோட்டில், அதாவது திருவோணமலை இல்லை மென்னம்பட்டியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு மண் கொண்டு வரதை நிப்பாட்டணும். அது நியாயமான செயற்பாடு ஒரு லாபகரமான வியாபார செயற்பாடு இல்லை. இப்போ அதை வச்சு கொண்டு இங்கே ஓடுறதால தான் எங்களுக்கு முதலாவது பெரிய பிரச்சனை, ஒரு அனுமதி பத்திரம் இல்லாமல் போயிடலாம். ரெண்டாவது பிரச்சனை சார், இந்த பரந்தன்லேருந்து பூனேரி வரையான அந்த ரோட்டில் எந்த ஒரு அனுமதி பத்திரமும் டிஎஸ்எம்பியால அந்த ரூட்டை பாவிக்கிறதுலேருந்தே தடை செய்யுது. ஆனால் நீங்கள் இப்போ போய் அதிலிருந்து பார்த்தா தெரியும் சார், முழுக்கி கணக்கடிப்பது அதுக்கால போது, கணக்கு டெக்டர்ஸ் அதுக்கால போது, ஏன் அந்த அந்த ரோட்டுக்கு இடையிலேருந்து அங்கே கடற்கரை பக்கமா போய் மண்ணை ஏற்றி இறங்குறதுக்காக, ஏற்றி கொண்டு வர்றதுக்காக அந்த தொழில் செய்கிறவர்களால நான் வீட்டுகளே தங்களோட செலவில் போடப்பட்டிருக்கிறது மண்ணை ரோட்டுக்கு கொண்டு வருது. அப்ப இந்த விடயங்கள் சார் தனியா கிராம சேவையாளர்கள், பிரதேச செயலாளர் தகவலை தர முடியும். ஆனா அவர்கள் எல்லாம் அந்த தொழிலை செய்கிறவர்கள் மிகவும் ஒரு வன்முறையானது. அப்ப நீரை போய் நாங்களதை பிடிக்க முடியாது. நான் எனக்கு தொடர்ச்சியாக பிரதேச செயலாளர்களிலிருந்து கூகுள் லொகேஷன்ஸ் கிடைக்கிறது. நான் HQI SSP இவர்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த ரோட்டில் பிடிப்படுற எந்த ஒன்றுமே போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது நீதிமன்றத்தாலும் பின்னர் முடியாதுன்ற ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் இதனை நாங்கள் தடுத்துக்கொள்ள முடியும்.